ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்ப பாருங்க நானு கீரைக்கு வந்து கிளம்பியாச்சு. இங்க பாருங்க வண்டியில எடுத்து சாக்கு எடுத்துட்டு கிளம்பியாச்சு. நீ ரெகுலரா இப்ப வந்து கீரை போட்டுருக்கிறேன். உங்களுக்கு கீரை வேணா ரெகுலரா வந்து வாங்கிக்கங்க. ஏன்னா ஒரு நாள் வந்து நான் வரலைனாலும் எதிர்பார்க்குறாங்க மக்கள். அதனால நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கீரை எடுத்துட்டு போய் பஸ் ஸ்டாப்ல தட்டாங்குண்டு பஸ் ஸ்டாப்ல நின்னுக்கிறேன். எல்லா கீரையும் இருக்குங்க. பிரண்டை இருக்குது, பொன்னாங்கண்ணி இருக்குது, புதினா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்குடிக்கீரை இருக்குது, சிறுகீரை இருக்குது, செங்கீரை இருக்குது, அரக்கீரை இருக்குது, பாலக்கீரை இருக்குது. எல்லாமே இருக்கு. வந்து நீங்க தட்டாங்குட்டை வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு நெறையா பேரு என்னுடைய சப்ஸ்கிரைபருங்க அவரு இளவரசு தம்பி சப்ஸ்கிரைபரும் கேட்குறீங்க. "ஏன் இப்ப பேசுறது இல்லையா? போறது இல்லையா?" அப்படின்னு கேட்குறீங்க. நாங்க போ நானு பார்த்துட்டுருக்கிறேன். அவரு வந்து என்னைய பார்ப்பாரு தட்டாங்குட்டையில. ஃபோன் பண்ணுவோம், பேசுவோம். அ நாங்க வந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். அன்னைக்கு எப்படி ஆரம்பத்துல இருந்தோ, அதே மாரி தான் இன்னுமே அந்த நட்பு இருந்துட்டே இருக்குது. இலவச தம்பி எனக்கு நெறையா இன்னைக்கு வரைக்கும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெறையா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாப்படி. நம்ம கேட்காதயே உதவி செய்றது பார்த்தீங்கன்னா, இலவச தம்பி தான். அ என்ன ஹெல்ப் வேணுனாலும் எனக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறாப்படி. அப்புறம் ஹெல்ப்பு நம்ம செய்றாரு. அதை நம்ம எப்படி மறக்கிறது? அதனால எப்பவுமே நாங்க பேசிட்டு இருக்கோம். என்ன அவிங்களும் பிஸியா இருக்கிறாங்க. ஒர்க் டென்ஷன் அவிங்களுக்கு. எனக்கு நான் வந்து வியாபாரம் பண்ணணும். பண்ணா தான் வந்து நம்ம இந்த சமுதாயத்தில ஒரு நல்ல நல்ல பொசிஷன் அதாவது முன்னேற முடியும். இல்லைன்னா இந்த சமுதாயம் வந்து நம்ம ஏத்துக்காது. வசதி வாய்ப்பு இருந்தா தான் இந்த சமுதாயம் வந்து நம்மள மதிக்குது. இல்லைன்னா மதிக்காது. அதனால வந்து நான் வந்து ரெகுலரா கீரை எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்றோம். வேலைக்குன்னா வேலைக்கு கரெக்ட்டா போகணும். இல்ல வியாபாரம் பண்றோம்னா வியாபாரத்த கரெக்ட்டா பண்ணணும். இப்படி தான் போயிட்டுருக்குது. இலவச தம்பி இன்னைக்கு வரைக்கும் நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா முதல் மாரி நாங்க வெளியில போறதில்ல. பார்த்தோமா பேசிக்குவோம். அப்புறம் ஃபோன் பண்ணுவாப்படி. நாங்க பேசுவோம். எல்லாமே பேசிட்டு தான் இருக்கிறோம். யாரும் பேசாதெல்லாம் இல்ல. ஃபோன் அடிக்கடி பண்றதுனால வாரத்துக்கு ஒரு நாள் ஏதோ பேசுவோம் ஃபோனு. அதனால நீங்க தெரிஞ்சுக்கங்க. இலவச தம்பி கிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கேன். நெறைய பேர் சொல்லுவீங்க, நீங்கலாம் பேசுறது இல்லையேன்னு கேட்டீங்க. ஏன்னா நான் எல்லா ஏரியா கீரை வைக்க போறனால, அவரு சப்ஸ்கிரைபர் நெறையா இருக்கிறாங்க. அதனால அவிங்களும் கேட்குறாங்க. இந்த மாரி பேசுறது இல்லையான்னு கேட்குறாங்க. நாங்க பேசிட்டு தான் இருக்கோங்க. அப்புறம் எங்க பழைய வீடியோலாம் பார்த்துட்டு என்னைய அடையாளம் தெரிஞ்சுட்டுன்னு கூட கேட்பாங்க. நீங்க அவரு இலாக்காய் சேனல் வருவீங்களா? அப்படிம்பாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மக்கள் என்னைய மறக்கலையாட்டுக்குது. நான் ஏதோ வீடியோ அதிகமா வரலைனாலும் ஒரு சில வீடியோவுல வந்திருப்பேன். அவர் சேனல்லயும் வந்திருப்பேன். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதனால நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோங்க. பேசாதையெல்லாம் இல்ல. இப்போ வந்து கீரை எடுக்க கிளம்பியாச்சுங்க. பாருங்க காலையில நான் வந்து 3 மணிக்கே எந்திரிச்சுருவேன். எந்திரிச்சு போய் மார்க்கெட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துருவேன். தேங்காய், கீரை என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வரேன். ஏன்னா மக்கள் வந்து எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. அதனால நேரமா எந்திரிச்சுக்குவேன். எந்திரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் பண்ணிட்டு வந்து சாப்பிட மாட்டேன். ஏன்னா காலையில 6 மணிக்கே நான் சாப்பிட்டுருவேன். எப்பவுமே வந்து நானு பசியோட வியாபாரம் பண்றனால எனக்கு வந்து இந்த தலை சுத்தல் இந்த மாரி ப்ரெஷர் இதெல்லாம் ஆயிருச்சு. அதனால காலையில வந்து சாப்பாடு அவிங்க செஞ்சுருவாங்க. நான் சாப்பிட்டு வாட்டர் கேன் ஒரு கேனு ஊத்திட்டு போயிட்டு, நிம்மதியா போய் வியாபாரம் பண்ணிட்டு, வந்து கொஞ்ச நேரம் தூங்குவேங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சேன்னா, எனக்கு அந்த நைட் தூக்கம் காலையில தூக்கம் கெட்டது சரியாயிரும். அதுக்கப்புறம் நானு எப்பவும் போல நான் கீரை வியாபாரத்துக்கு வந்துருவேன். அதனால வீடியோவ என்னால கொஞ்சம் சரியா போட முடியல. எதுவும் நெனச்சுக்காதீங்க. இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ போடுறேங்க. சேம் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தாங்க அப்புறம் கொஞ்சம் வெளியில போய் அப்படியே வீடியோ போடுறேங்க. ஒவ்வொரு ஊரா போயி, ஒவ்வொரு இடம் நல்லா ஃபேமஸான இடமெல்லாம் போய் நான் வீடியோ போடுறேங்க. இது வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டணுங்க. அதனால நெறையா இது இருக்குது. அதனால நான் கொஞ்சம் இப்போ வந்து வேலை நான் செஞ்சே ஆகணுங்க. நம்ம உழைச்சா தாங்க நம்ம முன்னேற முடியும். இல்லைன்னா நம்ம முன்னேற முடியாது. கடனும் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் பாடுபட்டு அந்த கடனை எல்லாம் அடைக்கணுங்க. சில பேருனால அந்த மாரி கடன் ஆச்சுங்க. இல்லைன்னா இந்த மாரி கடன் ஆயிருக்காது. நானும் நல்லா இருந்திருப்பேன். சில பேர் என்னைய நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாத்தி, அ அ பணத்த ஏமாத்திட்டாங்க. அதனால தான் வந்து ஒரு சில பேத்த நம்பி நான் நல்லா ஏமாந்துட்டேன். அதனால நீங்களும் யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. ஏன்னா என்னுடைய பாடம் வந்து உங்களுக்கு உதவும். அதனால பண விஷயத்தில வந்து ஒரு 1000 டைம் யோசனை பண்ணிட்டு செய்யுங்க. அ எந்த அதாவது எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு 1000 டைமாவது யோசிச்சு
அந்த காரியத்த செஞ்சு முடிங்க. எடுத்தோனே நீங்க அந்த காரியத்த செய்யாதீங்க. அப்புறம் யாரையும் நம்பாதீங்க. அதாவது ஒரு சில பேர் நல்லவங்க இருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல வரலைங்க. ஒரு சில பேர் நல்லா இருக்கிறாங்க. இன்னும் உதவுறக்கு மனப்பான்மை. சில பேர் கேட்காதயே உதவி செய்றாங்க. அதனால அ அவிங்க மட்டும் விட்டுருங்க. மத்தவங்கள நான் சொல்றேன். சேர்ந்தான் ஒரு சின்ன அதாவது சொல்லுவாங்க. இதுவும் கடந்து போகும். அதனால எல்லாமே ஒரு காலகட்டத்தில கடந்து போகு. ஒரு நெருப்பு எப்படியோ கொஞ்ச நேரம் ஆனா ஆறிருதோ, அந்த மாரி நம்ப வாழ்க்கை கஷ்டங்கள் சில நேரம் ஆகும்போது ஆறிரும். அதனால எல்லாமே கொஞ்சம் கவலைப்படாத இருங்க. சரி ஃபிரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.